ஹல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவர் வார்த்தைக்கு ஆயத்தமாகுவோமாக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நீ நல்லவர், நீ வல்லவர், நீ கிருபை நிறைந்த தேவனா இருக்கிறேன். எங்களுக்கு தெரியாததும் எட்டாததுமான காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனா இருக்கிறேன். இன்றைக்கு வரப்போற வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஒரு புதிய வார்த்தையா இருக்க போகிறது. ஆண்டவர், இந்த வார்த்தை அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, அவர்களுக்குள்ள வெளிச்சம் உண்டாவதாக. கர்த்தாவே, உடைய ரெவலேஷன் அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்களை நீ கிருபை தருக, அவர்களை வழி நடத்தும். கர்த்தாவே, நீ வாயோட வாயார்ந்து நீர் பேசும் அப்பா, நான் கேட்கிறேன். வல்லமையான இயேசு நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என்னடா இது, ஏதோ ஒரு கண்ணு ஒரு வீல் மாதிரி சுத்திட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? இதுல என்ன உங்களுக்கு தெரியுது? நிறைய கண்கள் தெரியுதா? அப்புறம் ஒரு மாதிரி வந்து சக்கரை, அதாவது ஒரு வீல் தெரியுதா சுத்திட்டு இருக்குது. இந்த இதுக்கு பேர் தான் வந்து ஒஃபீனியம்னு சொல்லுவாங்க. என்னோட தலைப்பு இன்னைக்கு வந்து இதை குறித்து தான் நான் பேச போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஜீவன்கள்லாம் இருக்கா? எல்லாம் இருக்கு, பைபிள்ல இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம பார்க்கிறோம், வேதத்துல சொல்லுகிறது, சங்கீதம் 119 verse 105. 119 verse 105. வாசிங்க ஒருத்தவங்க வாசிங்க. உம்முடைய வசனம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்க போற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஆழமானது. எப்படி? ரொம்ப ஆழமானது. இது பரலோகத்துல நடக்கிற ஒரு விஷயம். இது ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, கடல் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு ஆழமா போகும்போது அங்க வந்து வெளிச்சம் இருக்காது, அங்க ரொம்ப இருளா இருக்கும். The more deeper you go to the revelation of God, அது ரொம்ப இருளா இருக்கும். ஆனா அந்த இருள பார்க்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவையா? வெளிச்சம் தேவையா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டோட வசனம் என்ன பண்ணுகிறதுனா, நம்மளுக்கு அந்த ரெவலேஷனை பார்க்கும்படிக்கு வெளிச்சம் தருகிறதா, லைட் தருகிறதா. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு தியானிக்க போற இந்த விஷயம் நீ எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்க, யாரு சொல்லியும் கேட்டிருக்க மாட்டீங்க. இது ஒரு புதுமையான, உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்கலாம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையில வந்து 4 விதம் இருக்கா. எப்படின்னா, ஒன்று வந்து பாலா, எப்படி பாலான வார்த்தைகளா, பால் குடிக்கிற வார்த்தைகளா, ஓகேவா? அடுத்தது மீட், ஓகே, மீட் வேர்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்ட்ராங் மீட், இன்னும் கொஞ்சம் கிராஸா இருக்கும் அந்த மீட். அடுத்தது வைன் வேர்ட், ஓகேவா? இந்த வேர்ட் நீங்க வந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு போதையை கொடுக்குமா? என்னது? போதையை கொடுக்குமா? அதே போலதான் தேவனுடைய வார்த்தை சில பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாலோட வார்த்தையை கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பல்லு இல்ல கிடைக்கிறதுக்கு. அதாவது அவங்க எல்லாம் பேபி கிறிஸ்டியன்ஸ். அவங்க எல்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. சோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் மீட்டோ இல்ல வைனோ கொடுக்க முடியாது. அந்த மாதிரி வார்த்தை அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்களால அதை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அவங்களுக்கு பால் வேணும், ஏன்னா அவங்க பேபி கிறிஸ்டியன். ஆனா பிரியமானவர்கள், நம்ம எத்தனையோ வருடம் கிறிஸ்தவர்களா வாழ்ந்திருக்கிறோம். நம்மளாம் வந்து இனிமே பேபி கிறிஸ்டியன்ஸ் இல்ல. நம்மளாம் யாரு? நல்ல ஸ்ட்ராங் மீட் சாப்பிடுறவங்க. நம்மளுக்கு ஆண்டவர் பல்லு கொடுத்திருக்காரு. நல்லா கடிச்சு ஆண்டோட வசனம் என்னது என்று தியானித்து ஆராய்ந்து அதோட ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படிக்கு தேவன் நம்மளுக்கு அந்த ஞானத்தையும் அந்த கிருபையும் கொடுத்திருக்காரு. சோ அது குறித்து தான் நம்ம இன்றைக்கு நான் கொண்டு வர இந்த தலைப்பு வந்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மயக்கத்தை கொண்டு வரும். இது என்ன, இப்படிலாம் இருக்கா உலகத்துல, இப்படிலாம் இருக்கா அப்படின்னு. ஹல்லேலூயா. சோ இது குறித்து எங்க எழுதிருக்கு பைபிள்ல என்று இன்னைக்கு நம்ம தியானிக்க. யாருக்கும் தெரியுமா இந்த ஒஃபீனியம்? இதுக்கு யாருக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு நம்ம தியானிப்போமாக. எடுத்து வாசிங்கள். எசேக்கியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம். எசேக்கியேல், எல்லாரும் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம். இன்றைக்கு இந்த ஒரு சாப்டரை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சாப்டர்ல தான் இந்த ஒஃபீனியமை குறித்து எழுதப்பட்டிருக்கு. தமிழ் என்ன? எசேக்கியேல் இல்ல சொல்லி டைட்டில் ஒஃபீனியம், சக்கரங்கள். ஆனா அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல இது நான் சொல்ற இந்த ஒஃபீனியம் வந்து இங்கிலீஷ் வார்த்தை இல்ல, எபிரியர் வார்த்தை. அது வந்து எபிரியர் வார்த்தை. அதுக்கு அந்த கிறிஸ்டருக்கு பேர் வந்து ஒஃபீனியம். ஓகே,
ஹalleluya. ஓகே, அப்ப நம்ம பார்க்கிறோம் எசேக்கியேலுக்குனா என்ன அர்த்தம்னா God will strengthen. எல்லாரும் சொல்லுங்க, God will strengthen. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டு ஆண்டவர் உங்க எல்லாத்தையும் பலப்படுத்த போகிறார் பிரியமானவர்களே. ஹalleluya. ஓகே, இந்த எசேக்கியேல் யார் என்றால் அவர் வந்து ஒரு வாலிப ப்ராஃபட். என்னது? ஒரு வாலிப தீர்க்கதரிசி. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனா இருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் வந்து 25 வயசுல அவர் இஸ்ரவேல்ல இருக்கும்போது பாபிலோனியர்களால அவர் வந்து எடுக்கப்பட்டார். அதாவது ஐ மீன் they are deported. அதாவது அன்னைக்கு ஆலயங்கள் இடிக்கப்பட்டோனே இஸ்ரவேல் எல்லாம் சிதறப்பட்டு பாபிலோனியர்கள் வந்து இஸ்ரவேல்களை எல்லாம் கூட்டிட்டு எங்க போயிட்டாங்க? பாபிலோனுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கு பாபிலோன்னா என்ன நாடு? ஈராக். அதாவது இஸ்ரேல்ல இருக்கிற ஜனங்க எல்லாத்தையும் பாபிலோன் நேபுகாத்நேசர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் எங்க கொண்டு போயிட்டாரு? கடத்திட்டு போயிட்டாரு. எங்க? ஈராக்கு கொண்டு போயிட்டாரு. இஸ்ரேல்ல இருந்து ஈராக்குக்கு கொண்டு போயிட்டாரு. யாரு? நேபுகாத்நேசருடைய ஆர்மிஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து அவங்க எல்லாத்தையும் அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அடிமைக்கு அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா அவரு கூட்டிட்டு போகும்போது அவருக்கு என்ன வயசு? 25 வயசு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க 360659758 அதாவது இஸ்ரவேல வந்து நேபுகாத்நேசர் வந்து கூட்டிட்டு போகும்போது ஒரே டைம்ல எல்லாத்தையும் கூட்டிட்டு போல. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 606ல வந்து கூட்டிட்டு போனாரு சில பேரை. அப்பதான் தானியேல் கூட்டிட்டு போனாரு. இஸ்ரவேல்ல இருந்து தானியேல் போனாரு. 597ல வந்து யார் போறாரு? எசேக்கியேல் போறாரு. இப்படி எல்லாரையும் வந்து அடிமையாக அங்க பாபிலோனுக்கு ஈராக்குக்கு கூட்டிட்டு போறாரு. யாரே? பாபிலோன் ராஜா. அப்ப 25 வயசு எசேக்கியேல் வந்து அங்க கொண்டு போனானே அங்க சிறையாக்கப்பட்டார். எப்படி? அங்க வந்து அவரை வந்து புடிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா அவருக்கு ஒரு 30 வயசு ஆகுது. என்ன நடக்குது? 30 வயசு ஆகுது. அவர் ஒரு ஆற்று மத்தியில நடந்து போகும்போது பரலோகமே அவருக்காக திறக்கப்பட்டது. என்ன நடந்துச்சு? அவர் அங்க ஒரு ஆற்று, அதாவது கேபார் ரிவர்ல நடந்து கொண்டு போகும்போது பரலோகத்துல அந்த ஒரு காட்சியில வானங்கள்ல அவர் பார்த்தார். ஹalleluya. அவருக்காக தேவன் பரலோகத்தையே திறந்தார் பிரியமானவர்களே. அப்படி என்ன காட்சி அவர் பார்த்தார் என்று நம்ம தியானிப்போமாக. எசேக்கியேல் 1:1 வாசிக்க ஒருத்தவர்கள். 30ஆம் வருஷம். இந்த 30ஆம் வருஷம் என்னது? எசேக்கியேலுடைய வயசு. அவருக்கு 30 வயசு ஆயிடுச்சு. ஓகே, 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியின் அண்டையில் சிறைப்பட்டவர் நடுவிலே இருக்கும் போது சம்பவித்தது என்ன என்றால் வானங்கள் திறக்கப்பட்டது. நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அப்ப அவர் சொல்லுகிறாரு, எனக்கு ஒரு விஷயம் சம்பவித்தது. அது என்ன என்றால் வானங்கள் திறக்கப்பட்டன. வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். 2வது வசனம். அது யோவாக்கின் ராஜாவுடைய சிறப்பின் 5ஆம் வருஷமாய் இருந்தது. அது யோயாக்கீம் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாய் இருந்தது. ஓகே, அந்த 5ஆம் தேதியிலே கலத்தர் தேசமுள்ள கேபார் நதி ஆண்டையிலே புசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவர் மேலே அமர்ந்தது. அப்ப அவர் சொல்றாரு, கல்தியர்னா என்னன்னா, பிரியமானவர்களே, உங்களுக்கு பென்சில் இருந்தா எழுதிக்கீங்க. கல்தியர்னா பாபிலோனியர்கள் தான் அங்க அன்னைக்கு வந்து கல்தியர்னு கூப்பிட்டாங்க. கல்தியர் தேசத்தில் உள்ள கேபார் நதியிலே, இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? கேபார் நதி. ஓகே, கேபார் நதியிலே பூசி என்னும் ஆசாரியன். எசேக்கியேல் யாருன்னா ஒரு ஆசாரியனுடைய பிள்ளை. உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் வந்து எப்ப அவருடைய ஆசாரியர் ஊழியத்தை ஆரம்பிக்க முடியும்னா 30 வயசு ஆகணுமா? For a person to start அந்த priesthood ஓட வேலையை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கணும்னா அவர்களுக்கு 30 வயசு ஆகணுமா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து 30 வயசுல அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். ஏன்னா 30 வயசுல தான் வந்து ஆசாரியர்கள் ஊழியம் செய்வார்களா. ஹalleluya. அப்ப எசேக்கியேலுக்கு 30 வயசு ஆகும்போது அவருடைய ஊழியத்தை அவர் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய காட்சியை பார்க்கறாரு. இந்த கேபாருடைய நதி அங்கே அருகில. ஓகே, இதோ 4வது வசனம் படிங்க. இதோ வடக்க இருந்து காற்றும் பெரிய மேகமும் அந்த படத்தை பாருங்க. எப்படியா? பெரிய ஒரு விண்ட் வீல், ஒரு பூசல் காற்று வருகிறதா.
அதோடு கலந்து அக்கினியும் வர கண்டேன். அப்ப அந்த படத்துல பாத்தீங்க அதோடு கலந்து ஒரு அக்கினி நெருப்பும் சேர்ந்து வரதுக்கு அவர் பார்த்தாரு. அதை சுற்றியும் பிரகாசமும் அதன் நடுவிலே அக்கினிக்குள் இருந்த விளங்கிய சோகோசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அப்ப அவர் அந்த காட்சி அவர் பார்க்கிறாரு. ஓகே, அப்ப அடுத்து என்ன நடக்குது படிங்க. அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அப்ப நம்ம பார்க்கிறோம் அந்த காட்சியில அந்த விண்வெளியில இருந்து 4 ஜீவன்கள் தோன்றினவா. அந்த 4 ஜீவன்களை குறித்து நம்ம இப்ப பார்ப்போமாக. அது என்ன என்றால் சேராபீன்கள். சொல்லுங்க, சேராபீன்கள். இங்கிலீஷ்ல வந்து செரூபின் சொல்லுவோம், செரூபின் சொல்லுவோம். ஓகே, அது தமிழ்ல வந்து சேராபீன்கள். அந்த 4 ஜீவன்கள் யாரு? சேராபீன்கள். அவங்க ஏஞ்சல்ஸ். சொல்லுங்க, ஏஞ்சல்ஸ். ஓகேவா? அவைகள் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும், அதாவது 4 ஜீவன்கள் இருக்கா. ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் 4 முகங்கள் இருக்கா. பிரியமானவர்களே கவனிக்கிறீங்களா? ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் எத்தனை முகங்கள் இருக்கா? 4 முகங்கள் இருக்கா. ஓகே, அவைகள் சாயல் மனுஷ சாயலா இருந்தது. பார்க்கிறதுக்கு மனுஷ மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கு 4 முகங்கள் இருக்குதா. ஓகே, 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருந்தன. ஓகே, அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன. இந்த படத்துல பாருங்க, அவரோட கால் பாத்தீங்களா மாட்டு கால் மாதிரி இருக்கு. இந்த ஏஞ்சல்ஸ்க்கு கால் எப்படி இருக்கு? மனுஷ கால் மாதிரி இருக்கா? இல்ல, மாட்டு கால், கன்றுக்குட்டிகள் கால்களை போல இருக்கிறது. ஓகே, அடுத்தது அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய், அதாவது அந்த மிருகமே அப்படி வெண்கல பிரவுன் கலர்ல இருந்ததா. ஓகேவா? அவைகளுடைய சேட்டைகள் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. காட்சி பார்க்கறாரு எசேக்கியேல். எப்படின்னா ஒரு 4 ஏஞ்சல்கள், அந்த ஒரு ஏஞ்சலை நான் காட்டுறேன். அதுக்கு 4 முகங்கள், அது கால் வந்து மாட்டு கால் மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்தது அவைகளுடைய சேட்டையின் கீழ் அவைகள் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தது. அப்பனா மனுஷ கைகள் ஏன் அவருக்கு தரனா சேட்டைகளுக்குள்ள இருக்கு. பிரியமானவர்களே, ஓகே, அவைகளுடைய சேட்டைகளின் கீழ் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவைகளுடைய சேட்டைகளின் கீழ் அவைகள் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4க்கும் அதினதின் முகங்களும் அதினதின் சேட்டைகளும் உண்டாயிருந்தன. அவைகள் ஒவ்வொன்றின் சேட்டைகளிலும் மற்றத்தின் சேட்டைகளோடு சேர்ந்து இருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. இந்த ஏஞ்சல்ஸ் எப்போதுமே ஃபார்வர்டா தான் மூவ் பண்ணுமா. இப்ப வந்து இப்படி மூவ் பண்ற ஏஞ்சல் வந்து இப்ப அது இப்படி மூவ் பண்ணாலும் அதுக்கு அது ஃபார்வர்ட் தான். ஏன்னா அதுக்கு இன்னொரு முகம் இருக்கு. அது இப்படி மூவ் பண்ணாலும் அது ஸ்ட்ரைட்டா தான் அதுக்கு போகுதுன்னு அதுக்கு தெரியும். அது வந்து திரும்பியோ அது பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அதுக்கு 4 முகங்கள் இருக்கா. ஓகேவா? 10வது வசனத்தை வாசிப்போம். அவைகளுடைய முகங்கள் சாயலானது. வலது பக்கத்தில் மனுஷ முகமும், பாத்தீங்களா, மனுஷ முகமும், அதுக்கப்புறம் சிங்க முகமும், இடது பக்கத்தில் எருது முகமும், அதாவது எரும மாடு முகமும் கழுகு முகமாய் இருந்தது. அதுக்கு 4 முகம். அந்த 4 முகம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கிறேன். முதலாவது என்னது? மனுஷ முகம், அடுத்தது சிங்க முகம், அடுத்தது எருது முகம், அடுத்தது கடைசியா கழுகு முகமாய் இருந்தது என்று சொல்றது வசனம். இதுதான் காட்சிகள் எசேக்கியேல் பார்க்கிறாரு. சேராபீன்கள் இப்படிதான் இருக்கு என்று பார்க்கிறாரு. 11வது வசனம். அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய சேட்டைகள் மேல் விரிந்து இருந்தன. ஒவ்வொன்றுக்கும் உள்ள 2 சேட்டைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருந்தன. மற்ற 2 சேட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஞ்சலுக்கும் அதுக்கு வந்து 4 சேட்டைகள் இருக்கா. 2 இப்படி வந்து பார்க்கிறதுக்கு, 2 வந்து மூடுறதுக்கு. ஓகேவா? அடுத்தது 12வது வசனத்தை வாசிப்போம். அவைகள் ஒவ்வொன்றும் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. இது எப்போதுமே நேரா செல்லும். ஆவி போக வேண்டும் என்று இருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. எங்கெங்கெல்லாம் ஆவி போகணும்னு நினைச்சிட்டோ அந்த இடத்துக்கெல்லாம் சேராபீன்கள் போகும். போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. ஏன் திரும்பி பார்க்க தேவையில்லை? ஏன்னா அதுக்கு எல்லா இடத்துலயும் கண்கள் இருக்கிறது. 13வது வசனம். ஜீவன்கள் உடைய சாயல் எப்படி இருந்தது என்றால் அவைகள் எரிகிற அக்கினி தாளில் தோற்றமும்
வார்த்தைகளின் தோற்றமாய் இருந்தது. அவங்க பாருங்களேன், அது எரியிற மாதிரி இருந்துச்சாம். தீ எரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த சேராபீன்கள் இருந்துச்சாம். ஓகேவா? அந்த 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாய் இருந்தது. அக்கினியில் இருந்து மின்னல் புறப்பட்டது. பாத்தீங்களா? அது மேல என்ன இருக்கு? மின்னல் தெரிகிறதா? 14வது வசனத்தை படிப்போம். அந்த ஜீவன்கள் மின்னலில் தோற்றம் போல் ஓடி திரிந்தன. அப்பனா அது மூவ் பண்ணிச்சுனா ஏதோ மின்னல் மூவ் பண்ற மாதிரி இருக்குமா? எப்படின்னா சேராபீன்கள் இங்கே அங்க போனுச்சுனா ஏதோ மின்னல் பாப்பீங்களே வானத்துல, அந்த மாதிரி அது மூவ் பண்ணுமா? மின்னல் பாக்குற மாதிரி தான் அது மூவ் பண்ணுமா? ஓகேவா? 14வது வசனத்தை வாசிப்போம். 15வது வசனத்தை வாசிப்போம். நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையில் 4 முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். ஓகே, சக்கரங்களின் ரூபமும், அதாவது இது அந்த சேராபீன்களை பார்த்தோன்னே திடீர்னு அவர் பார்க்கறாரா, திடீர்னு ஒரு 4 சக்கரத்தை அவர் பார்க்கறாரா. அவர் என்னத்தை பார்க்கறாரு? ஒஃபினியமை பார்க்கறாரு. என்னத்தை பார்க்கறாரு? இப்போ ஒஃபினியமை பார்க்கறாரு. ஓகேவா? சக்கரங்களின் ரூபம். 16வது வசனத்தை வாசிக்கிறேன். என்னோட கூட வரீங்களா எல்லாரும்? 16வது வசனத்தை கவனிங்க எல்லாரும். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வெள்ளையும் படிக பச்சை வர்ணமாய் இருந்தது. அவைகள் 4க்கும் ஒருவித சாயல் இருந்தது. 4மே அந்த 4 வீல்ல ஒரே மாதிரி இருந்துச்சாம். அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள்ளே சக்கரம் இருக்கிற போல இருந்துச்சா. நீங்க பாத்தீங்கன்னா சக்கரத்துக்குள்ளே இன்னொரு சக்கரம் இருக்குது. பாத்தீங்களா? ஒரு சக்கரம்னா ஒரு ரவுண்ட், ஒரு சஃபியர், அதுக்குள்ள இன்னொரு வீல் இருக்கு. அதனாலதான் நம்ம முதல் ஸ்லைட்ல பார்த்தோம் அது எப்படி சுத்துது. அது வந்து ஒரு சஃபியர் மாதிரி சுத்துது. ஓகேவா? அது சக்கரத்துக்குள்ள ஒரு சக்கரம் இருக்குது. அதுக்கு நிறைய என்ன இருக்குன்னா கண்கள் இருக்குதா. என்ன இருக்குதா? கண்கள் இருக்குதா. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்புகிறது இல்லை. இதுவும் அது மூவ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா தான் போகும். அது எங்க போனாலும் அது திரும்பி பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அது சுத்தில என்ன இருக்கு? கண்கள் இருக்கிறது. அவைகள் வட்டங்கள் பயங்கர பாடத்தக்க உயரமா இருந்து, இது வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சா, ரொம்ப உயரமா இருந்துச்சா இந்த வில்லு. ஓகேவா? அது 4 வட்டங்களிலும் சுற்றிலும் கண்கள் நிறைந்து இருந்தன. சுற்றிலும் என்னது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதனால சொந்தமா பார்க்க முடியும். அதனால வந்து என்ன நடக்குது, சுத்தி என்ன நடக்குது, எல்லா விஷயமும் எல்லா திசையும் அதனால வாட்ச் பண்ண முடியும் என்று இதுக்கு தெரியும். ஓகே, ஒபினியனுக்கு தெரியும். ஓகேவா? அப்ப 19வது வசனத்தை வாசிப்போம். அந்த ஜீவன்கள் செல்லும் போதெல்லாம், அந்த ஜீவன்கள்லாம் யாரு? சேராபீன்கள் செல்லும் போதெல்லாம் அந்த சக்கரங்களும், அதாவது ஒபினியமும் அவைகள் அருகே ஓடின. அப்பனா எங்கெங்கெல்லாம் வந்து அந்த சேராபீன்கள் போதும் அங்கெல்லாம் வந்து சக்கரங்களும் போதாம். அந்த ஜீவன்கள் பூமியில இருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின. அப்ப அந்த ஜீவன்கள் மேல போனுச்சுன்னா சக்கரமும் கூட மேல போகுமா? ஆவி போக வேண்டும் என்று இருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அவ்விடத்துக்கு, அதாவது 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அவ்விடத்துக்கு அவைகள் ஆவியும் போக வேண்டும் என்று இருந்தது. சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்கள் இருந்தது. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது ஜீவனுடைய ஆவி இந்த சக்கரங்களுக்குள்ள இருக்குதாம். அதாவது காட் ஸ்பிரிட் இந்த சக்கரங்களுக்குள்ள இருக்குதாம். என்னது? ஒபினியனுக்குள்ள என்ன இருக்குது? காட் ஸ்பிரிட் இருக்குது. அப்படினா நீங்க பாருங்க, இந்த இப்ப எப்படின்னா ஒரு காடி இருக்குன்னா அந்த காடிக்கு 4 டயர் இருக்குதுனே, அந்த டயர் தான் அந்த வீல். இந்த ஒபினியன் தான் அந்த டயர். ஓட்டுறது கடவுளா இருந்தா கூட, ஓட்டுறது நம்பா இருந்தா கூட, ஒபினியன் மூவ் பண்ணாதானே நான் மூவ் பண்ண முடியும். இப்ப காடியை நான் எப்படி நான் தான் ஓட்டுறேன், நான் தான் டைரக்ட் பண்றேன். ஆனா ஒபினியன் மூவ் பண்ணாதான் நானே மூவ் பண்ண முடியும். அப்பனா கடவுள் மூவ் பண்ணனும்னா யார் மூவ் பண்ணனும்? ஒபினியன். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, தேவன் ஒரு இடத்துக்கு போறோம்னா இந்த ஒபினியன் வீல் மூவ் பண்ணாதான் தேவனே போக முடியும். ஓகே, நீங்க இதுக்கு அப்புறம் இன்னும் புரிஞ்சுப்பீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. ஓகேவா? ஆனா இந்த ஒபினியனுக்குள்ள யார் இருக்கறா? தேவனுடைய ஆவி இருக்கிறது. ஓகேவா? the spirit of god இருக்கிறது. அவைகள் செல்லும் போது இவைகளும் சென்றன, அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன.
அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. 22 வசனம். ஜீவனுடைய தலையில் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசம் உள்ள ஒரு மண்டலம். அப்புறம் ஒரு பாக்குறாரு, அந்த 4 சக்கரங்கள், ஒவ்வொரு இடத்தையும் 4 சக்கரங்கள் இருக்கு. அந்த 4 சக்கரங்கள் மேல என்ன நடக்குதுன்னா ஒரு மண்டலத்தை அவர் பாக்குறாராம். என்னது? ஒரு மண்டலம். அந்த மண்டலம் எப்படி இருக்குன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்காம். ஓகேவா? ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசம் உள்ள ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகள் மேல் உயர விரிந்து இருந்தது. ஓகேவா? 23. மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய சேட்டைகள் ஒன்றுக்கு ஒன்று எதிர் நேராய் விரிந்து இருந்தன. தங்கள் உடல்கள் மூடிக்கொள்கிற 2 சேட்டைகளும் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன. அப்பனா இந்த மண்டலத்துக்கு கீழே ஒஃபினிமும் இருக்கு, இந்த 4 ஜீவன்களும் இருக்கு. ஓகேவா? அடுத்தது, அவைகள் செல்லும் போது அவைகளுடைய சேட்டைகளின் இரைச்சலை கேட்டு, சத்தத்தை கேட்டாரா எசேக்கியேல். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு ராணுவத்தின் இரைச்சலை ஒத்த ஆரவரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும் போது தங்கள் சேட்டைகளை தளர விட்டு இருந்தது. ஆனா அது நின்றுச்சுன்னா சேட்டைகள் நின்றும். ஆனா அது மூவ் பண்ணிச்சா சேட்டைகள் பறக்குமா? ஓகேவா? இப்ப 25 வாசிப்போம். அவைகள் நின்று தங்கள் சேட்டைகளை தளர விட்டு இருக்கையில் அவர்களுடைய தலைகளுக்கு மேலாக மண்டலத்தின் மேல் இருந்த ஒரு சத்தம் பிறந்தது. அது என்ன என்றால், அவைகளுக்கு என்னன்னா, அவைகள் தலைக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீது நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தை அவர் பார்த்தாராம். சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயல் மேலும் மனுஷ சாயலுக்கு ஒரு சாயலும் இருந்தன. அப்ப அவர் பார்க்கிறாரு, அந்த ஒரு மண்டலத்தை பார்த்தார்ல, அந்த மண்டலத்து மேல ஒரு சிங்காசனத்தை பார்க்கறாராம். அங்க வந்து மனுஷ சாயல்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காராம். ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காராம்? அங்க உட்கார்ந்து இருக்கிறாராம். ஒரு சாயல் இருந்தன. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேல் எல்லாம் உட்புறமும் சுற்றிலும் அக்கினி மயமா இருந்துச்சாம். அந்த அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த இடம் அப்படியே அக்கினியா இருந்துச்சாம், அக்கினி மயமா இருந்துச்சாம். சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழ் எல்லாம் அக்கினி மயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். 28. மழை பெய்யும் நாளிலே மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ, அதாவது நம்ம மழை பெய்ஞ்சா எப்படி வானவில பாக்குறோமோ, ரெயின்போ பாக்குறோமோ, அங்கே அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. அந்த சிங்காசனத்துல சுற்றிலும் ஒரு ரெயின்போவா பாக்குறாரு அவரு. ஓகே, இதுவே கர்த்தருடைய சொல்கிறார், இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்கு உரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகம் குப்பர விழுந்தேன். அப்பொழுது பேசுகிறவர் ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. இந்த காட்சியை யார் பார்க்கறா? எசேக்கியேல் பார்க்கறார். ஓகே, இந்த பிக்சரை பாருங்களேன். இதுதான் எக்ஸாக்ட்லி பரலோகம் திறக்கப்பட்டு எசேக்கியேல் பார்த்த விஷன். ஓகே, ஆளுக்கு கீழ இருக்கிற அந்த 4 சக்கரங்களும் என்னது? பேர் என்னது? ஒஃபினிம். சொல்லுங்க, ஒஃபினிம். அப்ப அந்த 4 பிரவுன் கலர்ல இருக்கு, அதுதான் ஏஞ்சல்ஸ், சேராபீன்கள். ஒவ்வொன்றுக்கும் 4 தலைகள் இருக்குது, 4 ரெக்கைகள் இருக்குது, 2 உடம்பு போடுறதுக்கு, 2 பறக்கிறதுக்கு. அதுக்கு மேல பார்க்கறோம்னா ஒரு மண்டலம் இருக்கிறது. மண்டலத்தின் மேல் சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை சுற்றிலும் ரெயின்போ இருக்கிறதுனா எசேக்கியேல் ஒரு விஷனாக பார்க்கிறார். பிரியமானவர்களே, எசேக்கியேல் பார்த்தது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. எசேக்கியேல் பார்த்தது பரலோகத்தில் இருக்கிற தேவனை அவர் பார்த்தார். ஹல்லேலூயா. இப்படிதான் தேவன் இப்படிதான் மூவ் பண்ணுவார். எங்க போனாலும் அவர் சுற்றிலும் யார் இருப்பா? சேராபீன்கள் இருப்பாரு. அவர் ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணனா யார் வேணும்? ஒஃபினிம் வேணும், வீல் வேணும். ஹல்லேலூயா. ஓகே, ஒரு வீடியோ பாப்போம். Now it came about in the 30th year, in the 4th month, on the 5th day of the month, while I was in the midst of the exiled people by the river Kibar, that the heavens were opened,
And I began to see visions of God. On the 5th day of the month, that is, in இதுதான் the எசேக்கியேல் ராஜா 5th year of the exile, அவர் நடந்து போயிட்டு இருக்காரு. இப்போ அது வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். இப்போ நம்ம படிச்சது specifically to Ezekiel, the son of Uzziah, the priest in the land of the Chaldeans, by the river Kibar. And upon him in that place, the hand of Jehovah came to be. And I began to see and look. There was a tempestuous wind coming from the north, a great cloud mass and quivering fire. And it had a brightness all around. And out of the midst of it there was something like the look of electrum out of the midst of the fire. And out of the midst of it there was the likeness of 4 living creatures. And this was how they looked. They had the likeness of earthling man, and each one had 4 faces, and each one of them 4 wings. And their feet were straight feet, and the sole of their feet was like the sole of the foot of a calf, and they were gleaming as with the glow of burnished copper. And there were the hands of a man under their wings on their 4 sides, and the 4 of them had their faces and their wings. Their wings were joining one to the other. They would not turn when they went. They would go each one straight forward. And as for the likeness of their faces, the 4 of them had a man's face, with a lion's face to the right, and the 4 of them had a bull's face on the left. The 4 of them also had an eagle's face. That is the way their faces were. And their wings were spreading out upward. Each one had 2 joining to each other, and 2 were covering their bodies. And they would go each one straight forward. To wherever the Spirit would incline to go, they would go. They would not turn as they went. And as for the likeness of the living creatures, அதுக்கப்புறம் அவர் their என்ன appearance was பார்க்கறாருன்னா like burning coals of fire. பாருங்க அது மூவ் Something பண்ணா like அது the appearance பின்னே of போல torches இருக்குதான். moving back and forth between the living creatures, and the fire was bright, and out of the fire there was lightning going forth. And on the part of the living creatures there was a going forth and a returning, as with the appearance of the lightning. As I kept seeing the living creatures, why look, அப்புறம் அவர் there was பார்க்கறாரா one wheel on the earth ஒவ்வொரு beside the living பார்க்கறாரு creatures அதுக்கப்புறம் by the 4 faces of each. As for the appearance of the wheels and their structure, it was like the glow of chrysolite. The 4 of them had one likeness, and their appearance and their structure were just as when a அந்த wheel சக்கரத்தில் goes between முழுவதும் plates to கண்கள் the இருக்கு. When they went, they would go on their 4 respective sides. They would not turn another way when they went. And as for their rims, they had such height that they caused fearfulness. And their rims were full of eyes all around the 4 of them. And when the living creatures went, the wheels would go beside them. And when the living creatures were lifted up from the earth, the wheels would be lifted up. Wherever the Spirit inclined to go, they would go. The Spirit inclining to go there. And the wheels themselves would be lifted up close alongside them. For the Spirit of the living creature was in the wheels. When they went, these would go. When they stood still, these would stand still. And when they were lifted up from the earth, the wheels would be lifted up close alongside them. For the Spirit of the living creature was in the wheels. And over the heads of the living creatures there was the likeness of an expanse, என்ன நடக்குதுன்னா அது like மேல the ஒரு மண்டலத்தை spiral அவர் of பார்க்கறாரு. awesome light stretched out over their heads up above. And under the expanse their wings were straight, one to the other. Each one had 2 wings covering on this side, each one had 2 covering on that side, their bodies. And I got to hear the sound of their wings, a sound like that of vast waters, like the sound of the Almighty One. When they went, the sound of a tumult, like the sound of an encampment. When they stood still, they would let their wings down. And there came to be a voice above the expanse that was over their head. When they stood still, they would let their wings down. And above the expanse that was over their head, there was something in appearance like sapphire stone, the likeness of a throne. பரலோகத்துல And தேவன் upon the எப்படி likeness இருப்பார்னு of the பார்க்க throne, ஆசையா there was இருக்கா? the இப்படிதான் likeness அவர் of இருப்பாரு. someone in appearance like an earthling man upon it, up above. And I got to see something like the glow of electrum, like the appearance of fire all around inside thereof. From the appearance of his
hips and upward, and from the appearance of his hips and downward, I saw something like the appearance of fire, and he had a brightness all around. There was something like the appearance of the bow that occurs in a cloud mass on the day of a pouring rain. That is how the appearance was of the brightness round about. அங்க It பரலோகத்துல was the சிங்காசனத்துல appearance of full the ஆ brightness நெருப்பு of தான் the எரியும். glory of ஆனா அங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஹalleluya. சோ இதுதான் வந்து இந்த காட்சியை தான் யார் பார்த்தா? எசேக்கியேல் ராஜா பார்த்தாரு. ஹalleluya. அப்ப நம்ம முழுவதும் இன்றைக்கு நம்ம இதை தியானிக்க போகிறோம். அதாவது விசேஷமா இந்த ஒஃபீனிம் குறித்து, அதாவது வில், அந்த ஆண்டவர் டிராவல் பண்ற அந்த வில்லை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். எல்லாரும் இது வரைக்கும் யாராச்சும் ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேட்கலாம். எந்த கட்டம் புரியல யாருக்கு? எல்லாத்துக்கும் தெளிவா இருக்கா? எசேக்கியேல் ராஜா என்னத்தை பார்த்தாருன்னு, அவர் பரலோகத்தை திறந்து ஆண்டவர் பரலோக காட்சி சிங்காசனத்தை அவருக்கு காமிச்சார். ஹalleluya. தேவன் இயேசு எப்படி இருக்கிறாரு, அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கிறது, சுத்திலும் யார் இருக்கிறா, கீழே ஒஃபீனியம் இருக்கிறது என்று பார்க்கிறார். ஹalleluya. இப்போ இந்த ஒஃபீனியம்னா என்ன என்றால் நம்ம தியானிப்போம். இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்னு பார்ப்போமாக. பிரியமானவர்களே, ஓகே, ஒஃபீனியம்னா இது வந்து ஒரு எபிரியர் வார்த்தை. ஓகே, ஒரு எபிரியர் வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம்னா வீல்ஸ். சொல்லுங்க, சக்கரங்கள். என்னது? சக்கரங்கள். எசேக்கியேல் பார்த்த வீல்ஸ்க்கு பேரு தான் ஒஃபீனியம். ஓகேவா? இந்த வீல்ஸ்க்கு வந்து as many eyes, நிறைய கண்கள் இருக்குது. நிறைய கண்கள் இருக்கிறதுனால அதனால எல்லா இடத்தையும் பார்க்க முடியும், எல்லாத்தையும் அவருக்கு அதை கவனிக்க முடியும். அதனால அதுக்கு ஓன் இன்டெலிஜென்ஸ் இருக்கான், அதுக்குன்னு தனியா ஞானம் இருக்கா, அதுக்குன்னு தனியா அறிவு இருக்கா, அதுவும் யோசிக்குமா. யாரு? இந்த ஒஃபீனியம். ஓகேவா? அதுக்குள்ள நம்ம படிச்சல, அதுக்குள்ள 19:20 போட்டிருக்கல, அதுக்குள்ள என்ன இருக்குதா? ஜீவன் உள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறதா. ஜீவனுடைய ஆவி ஒஃபீனியம்குள்ள இருக்கிறதா. அப்பனா கடவுளோட ஆவி இந்த ஒஃபீனியம்குள்ள இருக்கிறது. அதனால எங்கேயோ மூவ் பண்ண முடியுமா? எங்கேயோ can move anywhere. உலகத்துல யூனிவர்ஸ்ல எங்கேயோ அதனால அது மூவ் பண்ண முடியும். and ஒஃபீனியம் move, God move. ஒஃபீனியம் மூவ் பண்ணாதான் மேல உட்கார்ந்து இருக்கிற கடவுளும் மூவ் பண்ண முடியும். ஒஃபீனியம் ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா கடவுளும் அங்கதான் நிப்பாரு, அங்கதான் உட்கார்ந்து இருப்பாரு. அப்பனா இதுதான் சக்கரங்கள். காடினா இதுதான் வந்து டயர். அந்த டயர் மூவ் பண்ணாதான் நீங்களும் மூவ் பண்ணுவீங்க. அந்த டயர் அங்கே இருந்துச்சுன்னா, காத்து போயிடுச்சுன்னா நீங்களும் அங்கே நின்றுவீங்க. ஓகே, அப்ப இந்த ஒஃபீனியம் உங்களுக்கு புரியுதா? என்னது? வில். என்னது? வில். அடுத்தது ஒஃபீனியம்க்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு எபிரேயர் மொழியில. அப்படினா ஒஃபீனியம்னா சூறக்காற்று. சொல்லுங்க, பூசக்காற்று. அதாவது ஒரு பெரிய விண்ட். அதாவது காத்து பாக்குறோம்ல, புயல் காத்து. அதுதான் அந்த புயல் காத்து வந்து எதுல இருந்து செய்யுதுன்னா டஸ்ட், ஃபுல்லா டஸ்ட் குப்போல் பண்ணி டஸ்ட்னால சுற்றி வருகிற ஒரு புயல் காற்று தான். அதுக்கு வந்து எபிரேயர் மொழியில கல்கல். அப்பனா ஒஃபீனியம்க்கு இன்னொரு பேர் என்னது? கல்கல். சொல்லுங்க கூட சேர்ந்து, கல்கல். ஒஃபீனியம், கல்கல். இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா அதுக்கு வந்து ரெண்டு விதமா அத நம்ம பார்க்கலாம். ஒண்ணு அது ஒரு வில்லா பார்க்கலாம், ஒரு சக்கரங்களா பார்க்கலாம். இன்னொன்னு அது ஒரு விண்ட், அது ஒரு புயல் காற்று. ஓகே, சூறக்காற்று மாதிரி நம்ம பார்க்கலாம். ஹalleluya. இப்ப புரியுதா? ஹalleluya. இப்ப இதோட முக்கியத்துவம், அதாவது இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம மனுஷனா இருக்கிறோம், இது என்ன, இது நமக்கு என்ன இந்த ஒஃபீனியம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, the bible says, அதாவது வேதம் சொல்லுகிறது, for you to die, ஒரு மனுஷன் மரணம் அடையணும்னா இந்த ஒஃபீனியம் அடையணும். இப்ப இத்தனை காலமா வந்து அப்பல ஜனங்கள் மரித்து வந்தார்கள்ல, அவங்களே எப்படி மரித்தாங்க என்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா? அது உங்களால அதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால சொல்ல பிரியமானவர்களே, இது அறிவுக்கு எட்டாவது ஒரு பெரிய வெளிச்சத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப எப்படி அதெல்லாம் நடக்குது, எப்படி ஒரு மனிதன் சாகுறாரு, எங்க போகுது ஆவி, இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பைபிள் சொல்லுகிறது, என்னைக்கு இந்த ஒஃபீனியம் ஒட்டையுதோ அன்னைக்கு தான் ஆவி நம்மளை விட்டு போக முடியுமா. அப்பனா இந்த ஒஃபீனியம் என்ன பண்ணுது? நம்மளுடைய ஆவி என்ன பண்ணுது? பிடிச்சு வச்சிருக்க, ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க, ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்பனா இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கீங்களே, இன்னைக்கு நம்ம எல்லாம் உயிரோட இருக்கிறோம்ல, அதுக்கு காரணம் என்னது?
ஒஃபினிம் தான் நம்மள ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா என்னைக்கு ஒஃபினிம் உடையுதோ அன்னைக்கு நம்ம எல்லாமே மறுபடியும் டஸ்டா மாறிடுவோம். எப்படி டஸ்டா மாறிடுவோம். அப்ப நம்ம பார்க்கிறோம், இப்ப நம்ம ஒரு மனுஷனா இன்னைக்கு எப்படி உருவாகணும்னா தேவன் சொல்லுகிறார் நம்மள எதனால படித்தாரா? மண்ணால படித்தாராம். அப்ப மண்ணால படித்தாருன்னா மண்ணு திடீர்னு எப்படி இந்த மாதிரி உருவமா ஆகி நம்மளால நடக்க முடியுது என்றைக்காச்சும் யோசிச்சீங்களா? ஒரு மண்ணு எப்படி திடீர்னு ஒரு உருவமா ஆகி ஒரு சாலிடா ஆகி ஒரு பிடிக்க முடியும்? அந்த இத பிடிச்சி ஒரு மனுஷனா ஆகி அது நடக்குது, பாடுது, பேசுது எப்படி? ஏன்னா இந்த ஒஃபினிம் தான் அந்த எல்லா மண்ணையும் சேர்த்து பிடிச்சி ஒரு மனுஷனாக அது பிடிச்சிருக்கு. அது மனுஷனை மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறது ஒஃபினிம் தான். எது? ஒஃபினிம். இந்த ஒஃபினிம் தான் உலகத்துல இருக்கிற எல்லாம். இப்ப நம்ம பார்க்கிறோம், இது வந்து ஒரு சாலிடான விஷயமா தான் உங்களுக்கு தெரியுது. ஆனா இது எல்லாத்தையும் கரெக்டா பிடிச்சி ஒரு சாலிடா உங்களுக்கு காட்டுறது ஒஃபினிம் தான். பிளானெட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சில பிளானெட்ஸ் வந்து கேஸ் பிளானெட்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க உங்களுக்கு தெரியுமா ஜூபிட்டர் பிளானெட் தெரியுமா? சாட்டர்ன், அதாவது அந்த ஒரு வீல் இருக்குமே அந்த பிளானெட், அது एक्चुअली கேஸ் தான். அது வந்து கேஸ். ஆனா நீங்க பார்க்கும்போது ஒரு பிளானெட்டா தெரியுது. ஆனா அது एक्चुअली எல்லாமே கேஸ் தான். ஆனா அது பிடிச்ச அந்த கேஸ் எல்லாத்தையும் பிடிச்ச அது ஒரு ஷேப்பா காட்டுறது யாரு? ஒஃபினிம். இந்த ஒஃபினிம் தான் உங்க எல்லாத்தையும் இருக்கு பிடிச்சிருக்கு. எல்லா டஸ்டையும் சேர்த்து பிடிச்சிருக்கு இந்த ஒஃபினிம். இந்த ஒஃபினிம்க்குள்ள யார் இருக்கறா? தேவனுடைய ஆவி, ஜீவன் உள்ள தேவனுடைய ஆவி தான் இந்த ஒஃபினிம். இந்த ஒஃபினிம் தான் பிடிச்சிருக்கு எல்லாமே. அப்ப தமிழ்ல சொல்லுவாங்க தேவன் வந்து தூண்ல இருப்பாரு, துரும்புல இருப்பாரு. அது உண்மைதான். ஏன்னா தூண்ல இருக்கிறது அந்த ஒஃபினிம் தான் அந்த தூணை பிடிச்சிட்டு இருக்கு. அந்த ஒஃபினிம்க்குள்ள யார் இருக்கறா? தேவனுடைய ஆவி. அப்ப துரும்புல யார் இருக்கறா? தேவனுடைய ஆவி. எல்லா இடத்துலயும் தேவனுடைய ஆவி. எடுத்து வாசிங்கள். ஒரு வசனத்தை வாசிப்போமாங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 16. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 16. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 16. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசியர் 1:16. 16. ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏனென்றால் அவருக்குள், யார் அந்த அவருக்குள்? கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவருமான சகல வஸ்துகளும் சிங்காசனமும் ஆனாலும் கர்த்தத்துவம் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலம் அவரை கொண்டு அவருக்கே என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப நம்ம பார்க்கிறோம் சகலமும் யாரால் சிருஷ்டிக்கப்பட்டதா? கிறிஸ்துவால சிருஷ்டிக்கப்பட்டதா, கிறிஸ்துவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டதா, அது கிறிஸ்துவா இருக்கிறதா. அப்ப நம்ம பார்க்கிறோம் எல்லா பொருளையோ இல்ல எல்லா மனிதர்கள உடம்புல எல்லாரையும் பிடித்து இருக்கிறது இந்த ஒஃபினிம் தான் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்கிறது ஒருத்தர் மரிக்கும் போது என்ன நடக்குதுன்னா அவருடைய ஒஃபினிம் உடையுதான். அந்த ஒஃபினிம் உடையதுனால மறுபடியும் நம்மளுடைய உடம்பு மண்ணுக்கு திரும்புதான். அடுத்து வாசிங்கள். இது நான் சொன்னது அப்படியே வேதத்துல இருக்கிறது. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 6 தொடங்கி 7 முடிய. பிரசங்கி, அடுத்து வாசிங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 6 தொடங்கி 7 முடிய. இது எங்க எழுதிருக்கு? இந்த ஒஃபினிம் உடைஞ்சாதான் ஒருத்தர் மரிப்பாருன்னு எங்க எழுதிருக்கு நம்ம பார்ப்போமாக. இவனுமாய் மண்ணானது தன் முன் இருந்த 6வது வசனம் வாசிங்க. வெள்ளி கயிறு கட்டவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே கால் உடைந்து துறவு அண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முந்தியிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த திருமணத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாழ்வு பிராயத்தில் நினை. ஹல்லேலூயா. அப்ப 6 வருஷத்துல நம்ம தியானிப்போமாங்க. வெள்ளி கயிறு கட்டு விட்டு, அதாவது வெள்ளி கயிறு கட்டு விட்டுச்சான். ஓகே, பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்தது. ஓகே, நல்லா கவனிங்க. துறவண்டையில் உருளை நொறுங்கி, அந்த உருளை என்ன அர்த்தம்னா சக்கரை. என்னது? சக்கரங்கள் நொறுக்கும் போது நல்லா கவனிங்க. உருளை நொறுங்கி சக்கரங்கள் என்றைக்கு நொறுக்குதோ இவ்விதமாய் மண்ணானது தன் முன் விரிந்த பூமிக்கு என்னது? பூமிக்கு திரும்பி, அதாவது என்னைக்கு சக்கரங்கள் உடையதோ
அதாவது ஒஃபீனியம் என்னைக்கு உடையுதோ மண்ணால செய்யப்பட்ட நம்ப மறுபடியும் என்ன செய்யுமா? மண்ணுக்கே திரும்புமா, முன்னிருந்த பூமிக்கே திரும்பி. ஆவி எங்க போதா? ஆவியானது தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகத்தக்க முன்னே அவரை உன் வாலிப பிரயாணத்தில் நிலை. அப்பனா one of the key to live wrong ஒஃபீனியம் தான். என்னது? வாழ்க்கையை நீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நாளா வாழணுமா, நீண்ட நாட்களா வாழணுமா? ஒஃபீனியம் உடையாம பாத்துக்கீங்க. ஒஃபீனியம் உடைச்சா உயிர் போயிடும். ஓகேவா? வசனம் சொல்லுகிறது என்னைக்கு துறைவண்டையில் உருளைனா அந்த சக்கரங்கள் என்னைக்கு உடையுதோ அது வந்து டிஸ்கனெக்ட், எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆயிரும். மறுபடியும் ஆவியினாயிரும், ஓபன் ஆகி தேவன்கிட்ட போயிரும். உடம்பு மண்ணால செய்யப்பட்ட நம்ப மறுபடியும் மண்ணுக்கு திரும்பிடும் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? for you to disappear, அதாவது நீங்க அந்த இடத்தை விட்டு காணா போகிறதுக்கோ இல்ல நீங்க வந்து அந்த இடத்துல இருந்து மரித்து போகிறதுக்கோ உங்களுக்கு ஒஃபீனியம் தேவை. ஓகே, இயேசு கிறிஸ்துனால மரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துனால அவரால் மரணம் அடைய முடியாது. அவர் கடவுள். ஆனா அவர் எப்படி மரித்தாரு? நீங்க என்ன கவனிங்க, யாருமே என் ஆவியை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லிட்டு மறிக்க முடியாது. ஆனா அவரால முடியும். ஏன்னா அவர் என்ன பண்ணாருன்னா அந்த கல்வாரி சிலுவையில ஒஃபீனியம் உடைச்சாரு. என்ன பண்ணாரு? அடுத்து வாசிங்க, யோவான் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இருங்க யோவான் 23ஆம் அதிகாரம். என் ஆவியை ஒப்பு கொடுத்து லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 46. லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அப்பனா இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கோ அந்த ஒஃபீனியம் என்ன பண்ணணுமா? உடையணுமா? ஒஃபீனியம் உடைஞ்சாதான் அவர் என்ன செய்யறாருன்னா அவர் சாகணும். இப்ப கல்வாரி சிலுவையில அவர் சாகணும். அவர் சாகணும்னா உள்ள இருக்கிற அந்த ஒஃபீனியம் உடையணும். ஒஃபீனியம் உடையறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். I want to release my spirit. அப்போ ஒரு ஸ்பிரிட் உங்க உடம்பு விட்டு வெளியே வரணும்னா முதலாவது எது உடையணும்? ஒஃபீனியம் உடைஞ்சாதான் ஸ்பிரிட் வெளியே வர முடியும். அதனாலதான் ஸ்பிரிட் வெளியே போனதுனால இயேசு ஜீவனை விட்டார். அவர் வந்து மகா சத்தமிட்டு கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். அவர் மரித்தார். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா ஒரு மனுஷன் எப்படி மரிக்கிறான் என்று? ஹல்லேலூயா. ஓகே, அப்ப நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம வந்து மரணம், நம்ம வந்து இன்னைக்கு உங்களால பார்க்க முடியுதுன்னா நீங்க ஒரு மனுஷன் எனக்கு தெரியுறீங்கன்னா ஏன்னா ஒஃபீனியம் தான் உங்களை ஒரு மனுஷனாக பிடித்து வைத்திருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னா அது காரணம் யாரு? ஒஃபீனியம். இப்ப அடுத்தது பார்ப்போமாக. ஒஃபீனியம் என்ன பண்ணுது என்று, இந்த ஒஃபீனியம் வந்து பழைய ஏற்பாடுல வந்து இல்ல புதிய ஏற்பாடுல சரி எல்லாம் டெலிபோர்டேஷன், அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு பயன்படுத்துவாங்க அந்த ஒஃபீனியம். ஓகேவா? எப்படி என்று நம்ம பார்ப்போமாக. அடுத்து எப்படின்னா எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரிந்தன. அவர் வந்து திடீர்னு ஒரு இடத்துல இருப்பாரா, திடீர்னு காணாம போயிடுவாராம், திடீர்னு பார்த்தா உங்க முன்னுக்கு வந்து நிப்பாராம். இதெல்லாம் எப்படி அவர் செய்கிறாரு என்று என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? எப்படி திடீர்னு அவர் வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு பட்டாரு? இதெல்லாம் யாரு செய்யறா என்று என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் செய்யறதுனா யார் தெரியுமா? ஒஃபீனியம். அடுத்து வாசிங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம்.
1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். இப்ப நான் ஒரு கதையை சொல்றேன். என்ன நடக்குதுன்னா, எலியா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, மழை வராது, 3 வருஷத்துக்கு இந்த இடத்துல மழை வராதுன்னு சொல்லி பஞ்சகாலம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா கிங் ஹாக்கு கோவம். இவர் சொன்னதுனால, இவர் வானத்தை கட்டினதுனால மழை வராதனால வந்து எல்லா புல் செடிகள் எல்லாம் காஞ்சு போயிடுது, மிருகங்கள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க, மக்கள் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்கன்னு கிங் ஹாக்கு கோவம். கிங் ஹாக் கூட வந்து ஒருத்தர் வேலை செஞ்சாரு. அவர் பேர் வந்து ஒபாதியா. ஓகே, ஒபாதியா வந்து தேவனோட கூட ரொம்ப நெருக்கமானவர். அவருக்கு வந்து எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். ஓகேவா, அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க கூடியவர் அவரு. அப்ப அவர்கிட்ட வந்து சொல்றாரு, நீ போ போய் பாரு, எங்கேயாச்சும் புல்லுகள் இருந்துச்சு எடுத்துட்டு வா, ரொம்ப நாளா வந்து மிருகங்கள் சாப்பிடாம இருக்கு, சாப்பாடை கொடுப்போம் அப்படின்னு. அப்ப அவரும் போறாரு. ஒபாதியா ஒரு பக்கத்துல போயிட்டு தேட போறாரு, அது இன்னொரு பக்கத்துல கிங் ஹாக் தேட போறாரு. போற வழியில என்ன நடக்குதுன்னா, வாசிங்க 7வது வசனத்தை வாசிங்க. ஒபாதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். ஒபாதியா அப்படின்னா எப்படின்னா, ஒபாதியா நடந்து போய் அவர் வந்து அந்த வழியா போயிட்டு திடீர்னு யார் வந்தா? எலியா வந்தாரா? நீங்க நல்லா கவனிங்க, எலியா நடந்து வரல, எலியா திடீர்னு வந்தாரா. அப்படின்னா எலியா வந்து ஒஃபீனி வந்து எலியாவை கூட்டிட்டு வந்துச்சு அந்த இடத்துக்கு. ஓகேவா, அடுத்து அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகம் குப்புற விழுந்து, நீ ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா நான் தான் எலியா, நீ போய் சொல்லு, நான் வந்துட்டேன், கிங் ஹாக் போய் சொல்லிட்டேன். உடனே அவனுக்கு ஒரே சந்தேகம், எலியா மேல ஒரு சந்தேகம். ஐயோ, நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க மேல அவர் கிங் ராஜா கொலவெறியில இருக்காரு, நீங்க வந்து வானத்தை அடிச்சுட்டு போயிட்டீங்க, மழை வரல, ஜனங்களாம் கஷ்டப்படுறாங்க, எல்லாம் சாப்பாடு பஞ்சமா இருக்கு, இப்போ உங்க மேல ராஜா கோபமா இருக்காரு. இப்ப போய் நான் சொன்னேன்னா நீங்க வந்துட்டீங்கன்னா, திடீர்னு நான் வந்து பார்க்கும் போது நீங்க இங்க இல்ல வச்சுக்கீங்க, நான் செத்தேன், ராஜா என்னை கொன்றுவாரு அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு ஒபாதியா வந்து புலம்பிட்டு இருந்தாரு. யார்கிட்ட? எலியா கிட்ட. அப்ப வந்து எலியா கிட்ட அப்படி அவர் சொன்னாருன்னா, 12வது வசனத்தை வாசிங்க. நான் உம்மை விட்டு போன உடனே நான் 12 உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆபிரகாமிடத்துக்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. அப்ப ஒவ்வொருத்தருக்கு தெரியும், எலியா வந்து சாதாரண மனுஷன் இல்ல, எலியா சாதாரண ப்ராஃபட் இல்ல, நடந்து போற ப்ராஃபட் இல்ல. அவர் திடீர்னு இங்க இருப்பாரு, திடீர்னு அங்க இருப்பாரு, நீங்க இருக்கிறன்னு சொல்லுவாரு, திடீர்னு வந்து பார்த்தா அங்க இருக்க மாட்டாரு. சோ ஒபாதியாக்கு ஒண்ணு தெரியும் பாருங்க, நான் ஒருவேளை நான் ஏன் பயப்படுறேன் தெரியுமா, அப்படி சொல்றதுக்கு ராஜா கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னு, ஒருவேளை நீங்க திடீர்னு ஆண்டவர் வந்து உங்களை எடுத்துட்டு போயிட்டாருன்னா, நான் உங்களை விட்டு போன உடனே ஒருவேளை நல்லா கவனிங்க, ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உண்மை எடுத்து ஒஃபீனி வந்து என்ன பண்ணிரும், எடுத்துட்டு நான் அறியாத இடத்துக்கு நான் அறியாத தெரியாத இடத்துக்கு உங்களை கொண்டு போயிட்டா அப்ப ராஜா கிட்ட நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அவர் புலம்பிட்டு இருந்தாரா. இவ்விதமா நம்ம பார்க்கிறோம், எலியா தீர்க்கதரிசி அவர் ஒவ்வொரு பிரயாணத்துக்கு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒஃபீனி தான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அவர் கூட்டிட்டு போச்சு. அல்லேலூயா. எலியா செய்யும்போது நம்மளுக்கு செய்ய மாட்டாரா தேவன்? எலியாக்கு செய்யற தேவன் நம்மளுக்கு செய்ய மாட்டாரா? அப்பனா அந்த ஒஃபீனியமா நம்மளுக்கு பயன்படுத்த தரல, அது பயன்படுத்தும் போது நம்மளும் ஒரு இடத்துல இருந்து திடீர்னு கிளம்பி ஒரு இடத்துக்கு வரலாம். அல்லேலூயா. இது முடியுமா முடியாதா? எல்லாருக்குள்ளயும் ஒஃபீனியம் இருக்குதானே, எல்லாரும் ஒஃபீனியம் இருக்குதானே. அப்ப நம்மளால திடீர்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டு திடீர்னு அந்த இடத்துக்கு காண போக முடியும். ஓகே, அடுத்தது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். இப்ப 2 ராஜாக்கள் இல்லைங்க, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 10-11. யாரு எசேக்கியேலை கூட்டிட்டு போனான்னு பாப்போமாங்க. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்துக்கு ஏறினான். எலியா எதிலே ஏறி போனானா? சுழற்காற்று. ஒஃபீனிக்கு இன்னொரு பேர் என்னது? கல்கல். கல்கல்னா என்னது? அப்ப एक्चुअली யார் வந்து எலியாவை வந்து பூமியில இருந்து பரலோகத்துக்கு கொண்டு போனா? ஆண்டவரா. ஒஃபீனிம் தான் கூட்டிட்டு போனாரு. ஏன்னா ஒஃபீனிமோட இன்னொரு பேர் என்னது?
கல்கால் என்னது? சுழல் காற்று. ஓகேவா? என்ன காற்று? சுழல் காற்று. அது வந்து விர்வில்ட். அப்ப நம்ம பார்க்கிறோம் ஒரு விர்வல் வந்துச்சாம். வந்துட்டு எலியாவை ஒரு சேரியட்ல வந்து கொண்டு போதா. அது யாருன்னா அது ஒஃபினிம் தான் கொண்டு போகுது. அப்பனா ஒஃபினிம் எதுக்காக தேவன் பயன்படுத்துகிறார்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறது. அது தேவனா இருந்தாலும் சரி, அது மனுஷர்களாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. இப்படியாக புதிய ஏற்பாடு யாராச்சும் செஞ்சிருக்காங்களா பாப்பா? அடுத்து வாசிங்க ஆக்ட்ஸ் 8, அதாவது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 30 8ஆம் அதிகாரம் 39. படிங்க வசந்த வாசிங்க. அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் யாரை கொண்டு போய் விட்டார்? பிலிப்பை. கர்த்தருடைய ஆவியானவர் யாரு? ஒஃபினிம். யாரு? ஒஃபினிம். ஏன்னா ஒஃபினிம்க்குள்ள யார் இருக்குதா? யார் இருக்கா? ஜீவனுடைய ஆவி இருக்குது. அப்புறம் பார்க்கிறோம் பிலிப்பு வந்து ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. ஞானஸ்தானம் கொடுத்த பின்பு ஞானஸ்தானத்துல இருந்து வெளியே வந்தாங்க தெரியுமா? தண்ணில இருந்து வெளியே வந்து பார்க்கறாங்க பிலிப்பை காணோமா. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். ஏன் மனுஷர்கள் திடீர்னு ஒரு இடத்துல இருந்து காணாம போயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? ஒஃபினிம். ஹalleluya. ஹalleluya. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க நினைச்சா இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போக முடியுமா? முடியும். அதுக்கு யாரோட உதவி தேவை? அது ஒஃபினிமோட உதவி தேவை. அப்போ உங்களுக்கு ஒஃபினிம வந்து கண்ட்ரோல் பண்ண, அதாவது ஒஃபினிம வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுனா, அத வந்து டைரக்ட் பண்ண தெரிஞ்சிச்சுனா உங்களாலயும் எலியா போல பிலிப்பு போல ஒரு இடத்துல இருந்து காண போக முடியும். ஹalleluya. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா நான் இன்னைக்கு லண்டன்ல இருக்கேன்னா லண்டன்ல இருப்பீங்க. ஹalleluya. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஆழமானது. இதுக்கு எல்லாத்தையும் நீங்க ஆயத்தமா உங்களுடைய ஒபினியனை ஆராய்ந்து புரிந்து அதெல்லாம் தெரிஞ்சாதான் இதெல்லாம் நடக்கும். எலியாக்கு தேவன் செய்யும்போது உங்களால செய்ய முடியாதா? கண்டிப்பா முடியும். ஹalleluya. ஹalleluya. அப்ப வசனம் சொல்லுகிறது. ஓகே, எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்ப நீங்க வந்து வேற படிங்க. கர்த்தருக்கு போதிக்கப்படத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? அப்ப நீங்க பாருங்க, ஒஃபினிம் actually யாரு? ஒஃபினிம் actually the spirit of God. அப்ப நான் வந்து சொல்றேன், ஒஃபினிம் என்ன வந்து இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போனேன். அப்ப can I direct ஒஃபினிம்? நான் வந்து ஒஃபினிம் டைரக்ட் பண்ண முடியுமா? அங்க கூட்டிட்டு போய் இங்க கூட்டிட்டு போன்னு சொல்றதுக்கு. அப்ப வசனம் சொல்லுகிறது 16வது வசனத்துல, கர்த்தருக்கு நான் போதிக்க முடியுமா? கர்த்தருக்கு நான் கர்த்தரை டைரக்ட் பண்ண முடியுமா? நீங்க இங்க போங்க அங்க போங்கனே. ஓகே, வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை போதிக்கத்தக்கதாக அவருடைய நிந்தையை அறிந்தவன் யார்? ஆனா வசனம் சொல்லுகிறது எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை. அப்ப தேசம் சொல்லுகிறது உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்குதா? அப்பனா உங்ககிட்ட கடவுளோட சிந்தை இருக்கா? அப்ப கடவுளோட சிந்தனை இருக்கும்போது நீங்க இங்க போறன்னு நினைச்சா அங்க போவீங்க. ஹalleluya. ஹalleluya. அப்ப அடுத்த வசனத்தை வாசிப்போமாங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். எப்படி கடவுள் வந்து என்னோட சிந்தைய படி அவர் செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 12. எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 12. தமது சித்தத்தின் ஆலோசனை தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறதுக்கு அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறித்துப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும் படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்ப வசனம் என்ன சொல்லுகிறதுனா, தேவன் வந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாராம். தேவன் எப்படியா அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுபடி அவர் செய்வாராம். அப்பனா இங்க பாருங்க, வசனம் சொல்லுது, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் அவர் நடப்பிக்கிறாராம். அப்பனா நமக்கு யாருடைய சிந்தனை உண்டாயிருக்குது? யாருடைய? கிறிஸ்துவின் சிந்தனை. அப்ப கிறிஸ்துவின் சிந்தனைப்படி நம்ம ஆலோசனைகள் நம்ம சொன்னா அதன்படி செய்யத்தக்க யார் வல்லவரா இருக்கிறாரு? தேவன் வல்லவரா இருக்காரு. பாருங்க, தமது சித்தத்தின்
தேவனுடைய ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின் படியே. அப்பனா God is listening to his word. அவருடைய வேர்ட் கேட்கிறதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் யாரோட சிந்தை இருக்கிறது? The mind of Christ. ஹalleluya. தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஹalleluya. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு தேவனை கீழ்ப்படிகிறாரு. ஓகே, அப்ப அதே போல நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம் வச்சுக்கீங்களேன். we are meditating the word of God. அப்ப வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 119:130 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 119:130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளுக்கு உணர்வு உள்ளவர்களுக்கும். அப்ப வசனம் சொல்லுகிறது உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் பேதைகளை உணர்வு உள்ளவர்களாக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பனா when we take the word of God கேட்டு நம்ம மெடிடேட் பண்ணி நம்மளுடைய மைண்ட வந்து கிறிஸ்துவின் மைண்ட ஆக்கி நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒஃபீனியம் என்ன பண்ணுது? அதன்படி செய்யறது. தேவன் அதன்படி வரார். ஹalleluya. இப்ப தேவன் எனக்கு கீழ்ப்படிகிறாரா? இல்ல. தேவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறாரு. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறாரு. the mind of Christக்கு கீழ்ப்படிகிறாரு. ஹalleluya. சோ நம்மளும் நீங்க பாருங்க, எப்பொழுதும் நீங்க mind of Christல இருந்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை நீங்க தியானித்தீங்கன்னா, அதன்படி நீங்க செயல்படும் போது என்ன நடக்குதுன்னா, you are directing in the path of obedience. அப்பனா ஒஃபீனியம் வந்து இப்ப வந்து நீங்க வந்து இங்கே இருந்து அங்க போற நீங்க நினைச்சீங்கன்னா ஒஃபீனியம் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகும். கடவுள் உங்களோட கூட அந்த இடத்துக்கு வருவார். அது மட்டும் இல்ல, உங்களோட ஸ்பிரிட்டும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். இந்த ஒஃபீனியமோட இது உங்களுக்கு புரியணும்னா, தெரியணும்னா, அதன்படி செயல்படணும்னா உங்களுடைய ஸ்பிரிட் வந்து என்ன இருக்கணுமா? ஷார்ப்பா இருக்கணுமா. எப்போதுமே நம்மளோட ஸ்பிரிட் ஷார்ப்பா இல்லாத காரணம் ஃப்ளஷ். சொல்லுங்க, மாம்சம். நம்ம எப்பவுமே மாம்சத்துக்கு வந்து இடம் கொடுப்போம். மாம்சத்துக்கு எது பிடிக்குமோ, மாம்சத்துக்கு எது விரும்புதோ அதுவே தான் நம்ம செய்யற தவிர இந்த ஒஃபீனியம் என்ன சொல்லிக்கிறது? ஒஃபீனியம் நம்மள ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. இப்ப நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நான் வந்து இந்த இடத்துக்கு தான் போகணும்னு நினைச்சேன், ஆனா திடீர்னு இந்த இடத்துக்கு வந்துட்டேன், எனக்கே தெரியல எப்படி இங்க வந்தேன்னு. நீங்க நினைக்கிறீங்க நீங்க வந்தீங்களா? இல்ல, ஒஃபீனியம் தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போனுச்சு. திடீர்னு இந்த இடத்துல நிப்பீங்க, அப்புறம் கொஞ்சம் நவருவீங்க, திடீர்னு ஒரு ஜாமா வந்து விழுவோம் கீழே. அப்ப நீங்க பாப்பீங்க யார் உங்களை நவுத்துன அந்த இடத்துல? ஒஃபீனியம் தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போனுச்சு. அதே போல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய சாதாரண அன்றுள்ள வாழ்க்கையில நடக்கிறதுக்கு காரணம் எல்லாமே ஒஃபீனியம். அப்ப நம்ம இந்த ஒஃபீனியமை ஃபாலோ பண்ணும்போது, இந்த ஒஃபீனியமை நம்ம தியானித்து நம்ம அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஹalleluya. முக்கியமா இந்த ஒஃபீனியம் எதுக்கு தேவைன்னா, நீங்க ஊழியம் செய்யறதுக்கு, உங்களோட வேலைக்கு, உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு எல்லாவற்றையும் அந்த ஒஃபீனியம் உங்களை கைட் பண்ணும். ஹalleluya. அடுத்தது மூன்றாவது, உங்களுக்கு நேரம் இருக்கா? நேரம் தான் முடிச்சிடுறேன். எப்படி டைம் இருக்கு? எல்லாம் வெளியே போயிட்டு போடுமா? இருக்கா? ஓகே. மூணாவது, இந்த ஒஃபீனியமோட வேலை என்னன்னா, அதுக்கு சூப்பர் நேச்சுரல் ஸ்பீட் இருக்கா. என்னது? சூப்பர் நேச்சுரலான ஸ்பீட் இருக்கா. ஓகே, எடுத்து வாசிங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46வது வசனம். சூப்பர் ஸ்பீட்ல டிராவல் பண்ணோமா யாரு? இந்த ஒஃபீனியம். ஓகே, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனம் 46. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அடியை கட்டிக்கொண்டு ஜெஸ்ரயேலுக்கு வருமட்டாக ஆகாவுக்கு முன் ஓடினான். அப்புறம் நீங்க பாருங்க, இந்த படத்துல வந்து இந்த குதிரை ஓடிட்டு இருக்கு. அங்க ஓடிட்டு முன்னுக்கு பக்கத்துல எலியா குதிரையோட வேகமா முன்னுக்கு ஓடுறாரு. உங்களால குதிரை கூட சேர்த்து ஓட முடியுமா? நீங்க இப்பதான் ஒரு ஸ்டெப் பிடிப்பீங்க, அது வந்து இன்னும் எப்படியே தூரம் போயிடும். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம் என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் ஆவியை கட்டிக்கொண்டு எசேலுக்கு வரமாட்டாக ஆகாதுக்கு முன் ஓடினான். எப்படி ஒரு சாதாரண மனுஷன் குதிரையோட வேகமா ஓட முடிஞ்சிச்சு? ஒஃபீனியம். எதுக்கு காரணம் யாரு? ஒஃபீனியம். ஒஃபீனியம் can move you, can travel at the speed, supernatural speed ல அதனால travel பண்ண முடியும். பிரியமானவர்களே, ஹalleluya. அப்ப நம்ம பார்க்கிறோம் என்ன நடக்குதுன்னா, இப்ப ரப்சர்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? எப்படி திடீர்னு நம்ம காண போவோம்? எப்படி
திடீர்னு நம்ம பரலோகத்துல இருக்க போறோம் யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நான் ரொம்ப யோசிச்சேன். எப்படி ஆண்டவரே நான் திடீர்னு கண்ணை திறந்தா வேற இடத்துல இருப்பேன் அப்படின்னு. அப்பதான் தேவன் எனக்கு இதை வெளிப்படுத்துகிறார் இந்த ஒபினியன் மூலியமா தான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பரலோகம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம தியானிப்போமாங்க. சங்கீதம் 48:2 வாசிங்க. பரலோகம் எங்க இருக்கு நம்ம பார்ப்போம். சங்கீதம் 48:2. சங்கீதம் 48:2. வட திசையிலுள்ள சியோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வபூமி மகிழ்ச்சியுமா இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வட திசையில இருக்கிற சியோனே ராஜாவின் நகரமா இருக்குது. அப்பனா பரலோகம் எங்க இருக்குதா? நார்த்ல இருக்குனே வசனம் சொல்லுது. ராஜாவின் நகரம் எங்க இருக்குதா? நார்த்ல இருக்கு. அப்பனா பரலோகம் நார்த்ல இருக்கு. ஈஸ்ட்ல இல்ல, சவுத் வெஸ்ட்ல இல்ல, சவுத்ல இல்ல. பரலோகம் நார்த்ல இருக்கு. ஓகே, இன்னொரு வசனம் உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம வாசிப்போம். ஏசாயா 14:13 வசனம். ஏசாயா 14:13 வசனம். இப்ப சத்துருவே சொல்லும் எங்க பரலோகம் இருக்குன்னு. ஓகே, வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன். நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரத்துக்கு நல்லா மேலாக கவனிங்க. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன். என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வத்தின் மேலே வீற்றிருப்பேன். அவர் சொல்கிறார், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வத்திலே வீற்றிருப்பேன். அப்பனா இங்க டெவலே சொல்லுது, லூசிபர் சொல்லுது, வடபுறத்தில் இருக்கிறது, நார்த்ல இருக்கிற அந்த சிங்காசனத்தில் அந்த வானத்துக்கு நான் ஏற போறேன். அந்த சிங்காசனத்துல நான் போய் உட்கார போறேன். அதாவது தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக. அப்பனா இந்த ஒரு நட்சத்திரம் வந்து நார்த்ல இருக்கு. இந்த நட்சத்திரத்துக்கு மேல தேவனுடைய சிங்காசனம் இருக்குது. ஓகேவா? அது இன்னும் மேல 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 தேவனுடைய சிங்காசனம் இருக்கு. இங்க போயிட்டு நான் இருக்க போறேன்னு யார் சொல்றா? சத்துரு சொல்றாங்க. சத்துரு தெளிவா அவன்கிட்ட சொல்லிட்டா ஹெவன் எங்க இருக்குன்னு. ஹெவன் எங்க இருக்கு? அந்த நார்த் ஸ்டார் மேல இருக்கு. எங்க தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்ன இருக்குது? தேவனுடைய சிங்காசனம் இருக்குன்னு டெவலே சொல்லி கொடுத்துட்டாங்க நம்மள்ட்ட. இப்ப நம்ம கணக்கு பண்ணுவோமா? எவ்வளவு நேரம் ஹெவனுக்கு போறதுக்கு இங்கே இருந்து பூமியில இருந்து நம்ம டிராவல் பண்ணோம்னா எவ்வளவு நேரம் எடுக்க ஹெவனுக்கு போறது நம்ம யோசிப்போமா? கணக்கு பண்ணுவோமா? ஓகே பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் என்னது? லைட். ஆண்டவர் சொல்றாரு, we are light. We are light, children of light. நாம தானே. They got this light. ஓகேவா? ஓகே, பூமியில வந்து நார்த்ல வந்து ஒரு ஸ்டார் இருக்கு. அந்த ஸ்டார் பேரு போலாரிஸ். ஓகேவா? போலாரிஸ் அது வந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா 323 லைட் இயர்ஸ் away. அப்பனா நீங்க வந்து அந்த போலாரிஸ் நட்சத்திரம் அப்ப சொல்லுதல தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக அந்த போலாரிஸ்க்கு போறதுக்கே உங்களுக்கு திகரத்த ஸ்லோப்ல எடுக்குமா? எவ்வளவு எடுக்குமா? 323 இயர்ஸ் எடுக்குமா பூமியில இருந்து நீங்க அந்த நார்த் ஸ்டாருக்கு டிராவல் பண்றதுக்கு. ஏனா 1 light year is equals to 10 trillion kilometer. ஒரு year is equals to 10 trillion kilometerக்கு நீங்க டிராவல் பண்ணணும். ஓகேவா? 10 trillion kilometer அதாவது ஒரு year. ஆனா நீங்க அந்த ஸ்டாருக்கு போறதுக்கு 323 இயர்ஸ் இருக்கும். இப்ப தேவன் சொல்லுகிறார் rapture டைம்ல கண்ணு திறந்தா நீ பரலோகத்துல இருக்கேன்னு. நம்மளும் லைட் வெளியே நம்ம டிராவல் பண்ணோம்னா பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்கு 323 இயர்ஸ் மேலே எடுத்துரும். அதுக்குள்ள ட்ரிபுலேஷனே முடிஞ்சிரும், மில்லேனியம் பாதியிலே வந்துரும். நம்ம பரலோகத்துக்கு போய் சேர்ந்திருக்கவே மாட்டோம். அப்புறம் எப்படி நம்ம பரலோகத்துக்கு நம்ம கடந்து போக போறோம்? எப்படினா இந்த ஒபினியன் நம்ம கூட்டிட்டு போக போகுது பிரியமானவர்களே. இந்த சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடான இந்த ஒபினியன் தான் நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு லைட் ஸ்பீட்ல இல்ல தெரியுமா, ஒபினியன் ஸ்பீட்ல நம்மள ஹெவனுக்கு கொண்டு போக போகுது. ஒரு ட்விங்கிள் ஆஃப் லைட்ல நீங்க எல்லாம் எங்க இருப்பீங்க? பரலோகத்துல தேவனோட கூட சதா காலங்களில் இருப்பீங்க. ஹalleluya ஹalleluya. இப்ப புரியுதா எப்படி நம்ம டிராவல் பண்ண போறோம்னு? சாதாரண மனுஷன் டிராவல் பண்ணா இங்கே அந்த ஸ்டாருக்கு போறதுக்கே 323 இயர்ஸ் இருக்கும். ஆனா ஒபினியன் இருந்துச்சுன்னா வித் ட்விங்கிள் ஆஃப் லைட், எப்படி ட்விங்கிள் ஆஃப் ஐ நீங்க எங்க போவீங்க? பரலோகத்துக்கு போவீங்க. ஏனா இது யாருடைய சக்கரம்? இது தேவனுடைய சக்கரமா இருக்குது. ஹalleluya. இப்ப புரியுதா? இதுதான் கொண்டு போறது. அடுத்தது முக்கியமான டைம் இருக்கு அவங்க எல்லாத்துக்கும். கடைசி ஓகேவா? கடைசி அங்கிள். ஓகே, அடுத்தது என்ன பண்ணனும்னா ஓகே
நீங்க வாசிங்க ஜெனசிஸ் சாப்டர் 11 verse 7 to 9. ஒஃபினிமா என்ன பண்ண முடியும் நம்ம பார்ப்போமாங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7 தொடங்கி 9 முடிய. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாதையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். நோவா வெள்ளம் முடிச்சு என்ன நடந்துச்சுன்னா, ஜனங்கள் எல்லாம் ஒரே பாஷைகள் பேசிக்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு டவர் ஆஃப் பேபல் எல்லாத்துக்கும் தெரியுதுனே அது கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப தேவன் பார்த்தாரு, இது சரிப்பட்டு வராத, இவங்களுடைய எல்லாருடைய பாஷையை நம்ம என்ன பண்ணோம், மாத்தினோம். இதுக்கு ஆண்டவர் பயன்படுத்த போகிறது என்ன என்றால், இங்க கவனிங்க, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். யாரை தாறுமாறாக்கும்? இப்ப தாறுமாறாக்குறதுக்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார்னா, எடுத்து வாசிங்க சக்காரியா 7ஆம் அதிகாரம் வசனம் 16. சக்காரியா 7ஆம் அதிகாரம் வசனம் 14. எப்படி என்றைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? எப்படி இங்கே மனுஷங்க திடீர்னு ஆஸ்திரேலியால இருக்காங்க, திடீர்னு நார்த் அமெரிக்கால இருக்காங்க, திடீர்னு யூரோப்ல இருக்காங்க, எப்படி அவங்க டிராவல் பண்ணிருப்பாங்க? எப்படி இந்த மிருகங்கள்லாம் கடலை தாண்டி போயிருக்கோன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்ப்போமாங்க. வாசிங்க சக்காரியா 7ஆம் அதிகாரம் வசனம் 14. அவர்கள் சக்காரியா சக்காரியா 7ஆம் அதிகாரம் வசனம் 14. அவர்கள் அறியாத புற ஜாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன். அப்பனா தேவன் என்ன பண்றாருன்னா, இப்ப இவங்க எல்லாம் ஒரே ஜாதியா இருக்காங்கல்ல, ஒரே பாஷை பேசிக்கிற ஜாதியா இருக்கிறாங்கல்ல, தேவன் என்ன பண்றாருன்னா அவர்கள் எல்லாத்தையும் பறக்க செஞ்சாராம். எப்படி பண்ணாரா? நீங்க இந்த டவர் ஆஃப் பேபல் அப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, ஒஃபினிம் அனுப்பி அவர்கள் எல்லாத்தையும் பறக்க செய்து எல்லா நகரத்திலையும் கொண்டு போனாராம். சில பேர் என்ன பண்ணாங்க, திடீர்னு பார்த்தா வேற இடத்துல இருந்தாங்களாம், திடீர்னு பார்த்தா சில பேர் இந்தியால இருக்காங்களாம், சில பேர் வந்து ஆஸ்திரேலியால இருந்தாங்க, சில பேர் வந்து ஆசியால இருந்தாங்களாம், சில பேர் வந்து யூரோப்புக்கு போயிட்டாங்களாம். இது எல்லாத்தையும் அந்த போன அவங்க வேற மொழியும் அவங்க பேசினாங்களாம். இது எல்லாத்தையும் செஞ்சது யாரா? ஒஃபினி. பறக்க அடித்தது, அதாவது இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு, scattered them with a wild wind. ஒரு புயல் காத்து வந்துச்சாம். அந்த டவர் பேபல் அவங்க கட்டிட்டு இருக்கும்போது ஒரு புயல் காத்து வந்துச்சாம். அதாவது ஒஃபினிம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா, ஒவ்வொரு மனுஷனையும் வேற கான்டினென்ட்ல போய் கொண்டு போய் விட்டுருச்சான். கான்டினென்ட்ல போய் விட்டது மட்டும் இல்ல, அவங்க எல்லாத்தையும் வேற மொழிகளை பேசுறதுக்கு வச்சிருச்சான். சோ இதுதான் நடந்தது. இப்படிதான் உலகம் எங்கும் வெள்ளத்துக்கு அப்புறம் எல்லா மனிதர்களும் அந்தந்த இடத்துக்கு போனாங்க. அவங்கெல்லாம் நடந்து போல, அவங்கெல்லாம் வந்து கப்பல் ஏறியோ அப்பெல்லாம் அதெல்லாம் இல்ல. அவங்க எல்லாத்தையும் கொண்டு போனது யாரு? ஒஃபினிம் தான் கொண்டு போனுச்சு. அவர்கள் இன்னைக்கு எல்லாரும் வெவ்வேறு மொழி பேசுறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? ஒஃபினிம் தான். ஏன்னா ஒஃபினிம்னா என்னது? சூழக்காற்று. அந்த சூழக்காற்று தான் அவங்க எல்லா ஜனங்களையும் பறக்கடித்துதான் வேற இடத்துக்கு கொண்டு போனுச்சான். ஹல்லேலூயா. இதுதான் இந்த ஒஃபினிம் செய்ய முடியும். 4 விஷயத்தை ஒஃபினிம் பத்தி நம்ம படிச்சோம். அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு அந்த ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க ஒஃபினிம் உங்க வாழ்க்கையில பயன்படுத்தலாம். உங்க மினிஸ்ட்ரியில, உங்க பிசினஸ்ல, உங்க ஒர்க்ல, எல்லா இடத்துலயும். சரி, இன்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா, ஏன் ரப்சருக்கு இயேசு வரணும்னு? பரலோகத்துல உட்கார்ந்துகிட்டே போயிட்டு என்னோட பிள்ளைகளை கூட்டிட்டு வான்னு சொல்லிருக்கலாமே. Why Jesus need to come for rapture? எதுக்கு இயேசு பரலோகத்திலே நிக்கிறாருன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஓகே, கவனிங்க. பரலோகத்துல என்ன நடக்குது? வானங்கள்ல வசனம் சொல்லுகிறது, தேவன் வந்து எங்க நிப்பாரா? வானத்துல. சுத்திலும் யார் இருப்பாங்கன்னா? தூதர்கள். அப்ப இந்த படத்துல பாருங்க, ரப்சர் அன்னைக்கு இயேசு வானத்துல இருக்கிறாரு, சுற்றிலும் யார் இருக்கா? ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. இப்ப கீழே யார் பறந்துட்டு இருக்கா? யார் பறந்துட்டு இருக்கா? இப்ப யார் நம்மள கூட்டிட்டு போறா? ஒஃபினிம் தான். அப்ப இந்த படத்தை பாருங்க, இயேசு அங்க இருக்கிறாரு, சுற்றிலும் என்ன இருக்குது? ஏஞ்சல்ஸ் இருக்குது. கீழே வேலை செய்யறது யாரு? ஒஃபினிம். அதாவது ஒஃபினிம் வந்து நம்மள ரப்சருக்கு கலெக்ட் பண்றதுக்கு தேவன் வரணும் உலகத்துக்கு. ஏன்னா இது எல்லாமே ஒண்ணா இருக்குது, இது எல்லாமே பிரிய முடியாது, இது எல்லாமே ஒண்ணா இருக்குது. சோ இது அப்படியே பூமிக்கு
வந்து நம்ம எல்லாத்தையும் எடுக்கும். தேவன் இருப்பாரு, சுற்றிலும் சேராபீன்கள் இருப்பார்கள். அப்போ ஒஃபீனியம் பெட்டி என்ன பண்ணணும், எல்லா திசையில இருக்கிற நம்மளோட சோல்ஸ் வந்து தேவன் நம்மள வந்து தேவன்கிட்ட இருந்து எடுத்துட்டு போகும். அதுதான் அந்த ஒஃபீனியமோட வேலை. சோ ஒஃபீனியம் வந்து நம்மள ஸ்பீக் ஆஃப் ஒஃபீனியம்ல கொண்டு போகும். அது மட்டும் இல்ல, ஒஃபீனியம் உடைந்தாதான் நம்ம எல்லாமே தேவன்கிட்ட போக முடியும். ஹல்லேலூயா. புரியுதா? இது ரொம்ப ஆழமானது. ஆனா நீங்க தியானித்தீங்கன்னா, இப்ப நான் கொடுத்த வசனத்தை எல்லாம் நீங்க போய் தியானித்தீங்கன்னா, நல்லா போய் வாசிங்க, உங்களுக்கு இன்னும் ஆழமா தேவனுடைய வார்த்தை புரியும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமாக. என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, நீ நல்லவர், வல்லவர், கிருபை நிறைந்த தேவன். இந்த ஒஃபீனியமோட காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இது வந்து ரொம்ப ஆழமான சத்தியம் ஆண்டவரே. இது ஒரு புரியாத புதிரா இருக்கிறது கர்த்தாவே. ஆனாலும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்துவீர். இந்த ஒஃபீனியமோட ரகசியத்தை நீ வெளிப்படுத்துவீர் கர்த்தாவே. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ கிருபை நிறைந்த தேவன் கர்த்தாவே. அன்பு கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.